नरेंद्र दामोदर दास मोदी ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஜியோ பாலிடிக்ஸ் தமிழ். திஸ் இஸ் எஸ்பிஜே. எலெக்ஷன் முடிஞ்சது. மோடி சார் மோடி 3.1 3.2 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம இன்னும் கன்ஃபியூஷனில் இருக்கோம். ஆக்சுவலாக இந்த கவர்மெண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது, நாட் ஓன்லி மோடி கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்கிங் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றது நிறைய பப்ளிக் ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா நான் சோஷியல் மீடியாலலாம் பார்க்குறேன், நிர்மலா சீதாராமன் கொஸ்டின் பண்ணி ஒரு சிலர் பேசுகிறாங்க, வேறு சிலர் வேறு ஒரு மினிஸ்டர்ஸை பற்றிலாம் பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் அந்த போஸ்ட்க்கு பர்ஃபெக்டான ஆளுங்களா அந்த மாதிரிலாம். ஆக்சுவலாக நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்ச இந்த விஷயம்லாம் நமக்கு கொஞ்சம் புரிய வரும். அதனால் இந்த எபிசோடில் நான் இந்த விஷயத்தை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதாவது கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர், ஒரு ப்ரைம் மினிஸ்டர், அவர் கீழே இருக்கிற மினிஸ்டர்ஸ்லாம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, அதோட சிஸ்டம் என்ன, அது கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் நம்ம இந்த மாதிரி கொஷின் பண்ணும்போது கரெக்டான இடத்துல கொஷின் பண்ணணும். நான் கொஷின் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை, பட் கரெக்டான இடத்துல கொஷின் பண்ணணும், யாரை கொஷின் பண்ணணுன்றது நமக்கு தெரியும். எங்கேருந்து இப்போ பாலிசி மேக்கிங்னா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி யார், பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன்னா யார், அதெல்லாம் பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது என்ன தான் நம்ம எஜுகேட்டட் லிட்ரேட்டுன்னு சொன்னாலும் இந்த பேசிக் திங்ஸ் மேஜராக நான் பார்த்தவரையிலும் பப்ளிக் கிட்ட மிஸ்ஸிங் தான். ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுக்கலான்றது தான் இந்த எபிசோடோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ லெட் அஸ் மூவ் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு. சென்ட்ரல் கவர்மெண்ட் 3 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கு. ஒன் இஸ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் தென் ஜுடிஷியரி. இப்போ எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ், இவங்க எல்லாமே எக்ஸிக்யூட்டிவில் தான் வருவாங்க. பட் அவங்க ஒரு டெசிஷனை எடுத்தாங்கன்னா அதை பாஸ் பண்ணுறது லெஜிஸ்லேச்சர். ஒரு புதுசாக ஒரு பாலிசி பண்ணுறாங்களோ இல்லை பாலிசியில் அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு லெஜிஸ்லேச்சர் ப்ரொசீஜர் இருக்குது. அதாவது பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபா, லோக்சபாவில் ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணி அந்த எலெக்டட் மெம்பர்ஸ், நாமினேட்டட் மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுத்து அதை பாஸ் பண்ணணும். அது பாஸ் பண்ணதுக்கப்புறமா தான் அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஜுடிஷியரின்றது தனியாக, அதாவது ஜுடிஷியரின்ற எந்த ஒரு லெஜிஸ்லேட்டரில் என்னென்ன பாஸ் பண்ணியிருக்கு அதுபடி ஏதாவது கேஸ்லாம் நடந்தாக்கா அதை அவங்க அதில் ஜுடிஷியல் அவங்களோட தீர்ப்பை கொடுப்பாங்க, வெர்டிக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த 3 பார்ட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு முக்கியம். அதாவது எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி எல்லாமே இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுறது. அதில் லெஜிஸ்லேச்சரில் எக்ஸிக்யூட்டிவ்ஸும் இருப்பாங்க. இது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம். இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நெக்ஸ்ட்டு நான் சொல்லிட்டு போகும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். ரைட்? இப்போ இங்கே நம்ம பார்க்குறது லெஜிஸ்லேட்டிவ்னாக்கா பிரசிடென்ட் அப்ரூவல் பண்ணுறது எல்லாத்தையுமே ஃபைனல் அப்ரூவல் அத்தாரிட்டி பிரசிடென்ட் தான். ஸோ ப்ரைம் மினிஸ்டர் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க என்னென்ன பாலிசிஸு எந்த மாதிரி இதுன்னு அது எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த பேசிஸில் பிரசிடெண்ட் டெசிஷன் எடுத்து அதை அதாவது பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆன ஒரு விஷயத்துக்கு அப்ரூவல் கொடுப்பார். இவருக்கு பர்மிஷன் ரைட்ஸும் இருக்குது, ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது. இல்லை ரிஜெக்ட் பண்ண முடியாது, மறுபடியும் ரீகவுன்சிலேஷன் பண்ணுறதுக்காக திருப்பி அனுப்புறதுக்கான பவர் இருக்குது. ஸோ ரீகன்சிலேஷனில் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் அவங்க பார்லிமெண்ட்டில் டிபேட் பண்ணி இதுதான் ஃபைனல் சொல்லிவிட்டு அமிச்சாங்கன்னாக்கா, மெஜாரிட்டி மெம்பர்ஸ் அப்ரூவல் பண்ணாங்க. ஸோ அது மறுபடியும் பிரசிடெண்ட் கிட்ட போவோம். அப்புறமா அப்ரூவலில் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும். இது ஒரு சைடு. இன்னொன்று நம்ம இப்போ நான் இந்த மேஜராக இந்த எபிசோட் பண்ணுறது நம்ம மினிஸ்டர்ஸை பற்றி ரொம்ப குழம்பிகிட்டு இருக்கோம். மினிஸ்டர்ஸ்க்கு என்ன பவர், எப்படி மினிஸ்ட்ரியெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்றது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும் 3 டைப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒன்று கேபினெட் மினிஸ்டர்ஸ், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஹோம் டிபார்ட்மெண்ட் அமித்ஷா ஒரு கேபினெட் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஜெய்சங்கர் ஒரு கேபினெட் மினிஸ்டர். ஸோ இந்த மாதிரி கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க அதாவது இவங்க டாப் மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம், பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம்.
ஸோ இவங்களுக்கு கீழே வந்து டெபுட்டி மினிஸ்டர்ஸ், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு டெபுட்டி மினிஸ்டர்ஸ் வந்து கேபினெட் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த டயக்ராம் வந்து எனக்கு கொஞ்சம் தப்பாக தோணுது, பட் ஐ டோன்ட் நோ. நான் இது வெப்சைட்லேருந்து எடுத்ததுனால மேபி கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு கீழே வந்து டெபுட்டி மினிஸ்டர்ஸ் தான் வருவாங்க. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்ட்னு ஒரு இருக்குது, அது வந்து தனியாக இருக்கும். அவங்க வந்து கேபினெட் மினிஸ்டருக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அவங்க டெபுட்டி மினிஸ்டர்ஸ் ஆர் ஜூனியர் மினிஸ்டர்ஸ், அவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வந்து 3 டைப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கவர்மெண்ட் வந்து, அதாவது ப்ரைம் மினிஸ்டர் வந்து டிசைட் பண்ணுவார், அதை பிரசிடெண்ட் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ ஒன் இஸ் கேபினெட் மினிஸ்டர், த மோஸ்ட் பவர்ஃபுல், அண்ட் தென் டெபுட்டி ஆர் ஜூனியர் மினிஸ்டர்ஸ் ஆர் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ்ன்னு கூட சிலர் சொல்லுவாங்க. நம்ம டைரெக்டாக டெபுட்டி மினிஸ்டர்ஸ்னு சொன்னால் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஜூனியர்ஸாக இருப்பாங்க, இவங்க கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன் இஸ் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்ட், அது இம்பார்ட்டண்ட். இண்டிபெண்ட்டாக அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 டைப் மினிஸ்ட்ரி ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்குவோம், அந்த மினிஸ்டர்ஸோட ஃபங்க்ஷனும் புரிஞ்சுக்குவோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது கேபினெட் மினிஸ்டர், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பொசிஷன், மோஸ்ட்லி இண்டிபெண்ட்டாக பவர்ஃபுல் போஸ்ட்டுன்னு சொல்லலாம். முக்கியமான இம்பார்ட்டண்ட் போர்ட்ஃபோலியோஸ் வந்து கேபினெட் மினிஸ்டருக்கு அண்டர் கேபினெட் மினிஸ்டர் தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. லைக் டிஃபென்ஸ், ஹோம் மினிஸ்ட்ரி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் வந்து கம்பல்சரி கேபினெட் மினிஸ்டர் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க வந்து கேபினெட் மினிஸ்டர்ன்றவங்க ஒன்று ஆர் மோர் மினிஸ்ட்ரி வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் உண்டு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் ப்ளஸ் அடிஷ்னலாக, இப்போது சிவராஜ் சௌஹான் இப்போ அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காரு. அவர்கிட்ட அக்ரிகல்ச்சரும் இருக்குது, ரூரல் டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. ரூரல் வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட், தனி மினிஸ்ட்ரி, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஒரு தனி மினிஸ்ட்ரி. ஸோ 2 மினிஸ்ட்ரியை வந்து அவர் மேனேஜ் பண்ணுறாரு. ஸோ அவர் ஒரு கேபினெட் மினிஸ்டர். அந்த மாதிரி கேபினெட் மினிஸ்டருக்கு மட்டும்தான் இந்த பர்மிஷன் இருக்குது. அதே மாதிரி அவர் கேபினெட் மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு, இந்த கேபினெட் மீட்டிங்ஸ் பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். கவர்மெண்ட் பாலிசிஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது, அதில் எதனா கரெக்ஷன் வேணும்னா பண்ணி கொடுக்கறது, எல்லாமே இவங்க தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிள். ஸோ கேபினெட் மினிஸ்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மினிஸ்ட்ரி, இதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள், நீங்கள் எப்போ ஒரு மினிஸ்டர் பார்க்கலனாலும் கேபினெட் மினிஸ்டராக, அது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக இண்டிபெண்ட்டாக, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அவங்க போர்ட்ஃபோலியோ. இப்போ ரீசண்டாக அப்பாயின்மெண்ட் ஆனவங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் அந்த லிஸ்ட்டு வந்து வெளியே வந்திருக்கு கவர்மெண்ட்டு. ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அவங்கள தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக கரெக்டாக அவங்களோட பவர் என்ன, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றதை புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூனியர் மினிஸ்டர்ஸ், டெபுட்டி ஆர் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எம்ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய இது வந்து 3rd லெவல் மினிஸ்டர். இவங்க வந்து ட்ரெயினிஸ் மாதிரி, அதாவது அசிஸ்டன்ட்ஸ் மாதிரி. கேபினெட் மினிஸ்டரோட அசிஸ்டண்ட், கேபினெட் மினிஸ்டருக்கு அப்புறமா அவங்க வந்து கேபினெட் மினிஸ்டர் சொல்கிறதெல்லாம் கேட்டு அதுபடி அவங்க வந்து டிபார்ட்மெண்ட்டை ரன் பண்ணுவாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக அங்கே எதனா ப்ராப்ளம்னா எவ்ரிதிங் தே ஹவ் டு டேக் அப்ரூவல் ஃப்ரம் கேபினெட் மினிஸ்டர். இவங்க இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ண முடியாது. தே வில் ஹாவ் சம் பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பட் எவ்ரி பவர் வந்து இது எக்ஸிக்யூஷன் அப்போவும் அவங்க பர்மிஷன் இல்லாமல் பண்ண முடியாது. அதே மாதிரி இவங்க வந்து கேபினெட் மீட்டிங்ஸில் வந்து பார்ட் எடுக்க முடியாது. எஸ், பர்சனலி யாரையாவது கூப்பிட்டா போகலாம், பட் யூஸ்வலாக வந்து நார்மலாக இவங்க கேபினெட் மினிஸ்டர் தான் போவாங்க கேபினெட் மீட்டிங்ஸ் எல்லாம். டெபுட்டி மினிஸ்டர்ஸ் ஆர் ஜூனியர் மினிஸ்டர்ஸ் வந்து யூஸ்வலாக போக மாட்டாங்க அன்லஸ் தே கால்டு ஸ்பெசிஃபிக்கலி. ஸோ இந்த போஸ்ட்டோட பவர் வந்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், எம்ஓஎஸ், இண்டிபெண்ட். இந்த இண்டிபெண்ட்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது நீங்கள் தெரியணும், ஏன்னா ஜூனியர் மினிஸ்டருக்கும் இண்டிபெண்ட்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இண்டிபெண்ட்ன்றது வந்து ஆல்மோஸ்ட் லைக் கேபினெட் மினிஸ்டர், பட் கேபினெட் மினிஸ்டருக்கு இருக்கிற அளவுக்கு பவர்ஸ் இவங்ககிட்ட கொஞ்சம் கம்மி இருக்கும். இவங்க வந்து தே வில் டேக் அட்வைஸ் ஃப்ரம் கேபினெட் மீட்டிங், அங்கேருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணோம். சம்டைம்ஸ் அவங்க வந்து கேபினெட் மீட்டிங் அட்டன் பண்ணலாம் அன்லஸ் ஸ்பெஷலாக அவங்கள கால் பண்ணால், இல்லைனா மோஸ்ட்லி வந்து இவங்க போக மாட்டாங்க.
அவங்களோட அதே மாதிரி கேபினெட் மீட்டிங் வந்து ஓவரால் எல்லா சரி அது நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த மினிஸ்டர் வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும் ஹேண்டில் பண்ணுவார். அதோட டெசிஷன்ஸ், அதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது இவங்களோட முக்கியமான வேலை. ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்ட்ன்றது தேர்ட் டைப் ஆஃப் மினிஸ்ட்ரி. இவர் வந்து கேபினெட் மினிஸ்டருக்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்லி பிரைம் மினிஸ்டர் அண்ட் கேபினெட் மீட்டிங் இருக்கு, கவுன்சில் ஆஃப் கேபினெட்னு சொல்லுவாங்க, அதுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இவரோட இது. அதே மாதிரி இவங்க கேபினெட் மீட்டிங்கில் மேபி ஆர் மே நாட் பி பார்ட். அவங்க பர்டிகுலர் அந்த மினிஸ்ட்ரி அவங்க ஹேண்டில் பண்ணுற மினிஸ்ட்ரியில் வந்துட்டு அவங்க ஏதாவது கேட்கணுன்னாக்கா அப்போ அந்த மீட்டிங்கில் வந்து அவங்க அட்டன் பண்ணலாம். மற்றபடி யூஸ்வலாக இவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க அன்லஸ் கால்டு. அதே மாதிரி ஏதாவது இவங்க வந்து இண்டிபெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ ஜூனியர் மினிஸ்டர் இருக்கா இல்லைங்களா, அவர் மாதிரி இவங்க வந்து ரிப்போர்ட்டிங் கேபினெட் மினிஸ்டருக்கு எதுவும் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இது வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்ட். ஓகே. ஸோ நம்ம இப்போ பார்க்குறது வந்து கேபினெட், த மோஸ்ட் பவர்ஃபுல் பாடி. பிரைம் மினிஸ்டர் வந்து ஹெட் ஆஃப் த பாடி, ஐ மீன் அந்த கேபினெட்டோட ஹெட்டாக இருப்பார். அவர் கீழே அரௌண்டு 15% ஆஃப் லோக்சபா இல்லை அந்த மாதிரி ஒரு ரஃப்லி 12 to 15 மெம்பர்ஸ் அதில் இருப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சீனியர் லீடர்ஸ் இருப்பாங்க. இப்போ ஒரு பிஜேபி பவரில் இருக்கோ இல்லை காங்கிரஸ் பவரில் இருக்கோன்னா அந்த பார்ட்டியோட சீனியர் லீடர்ஸ் வந்து மோஸ்ட்லி இருப்பாங்க. அதுவும் ட்ரஸ்ட் வர்த்தி, ரொம்ப ட்ரஸ்டியான பர்சன் இருப்பாங்களா அது மாதிரி பார்த்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து தே ஹாவ் டு மேனேஜ் போத், ரைட், கவர்மெண்ட்டையும் மேனேஜ் பண்ணணும், ப்ளஸ் அடிஷ்னலி பார்ட்டியோட டிசிஷன்ஸ், ஐ மீன் போல் ப்ராமிசஸ், அதையெல்லாம் கூட அவங்க மேனேஜ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான கரெக்டான சீனியர் லீடர்ஸை மட்டும்தான் இதில் இந்த பாடியில் வந்து மெம்பர் ஆக முடியும். ஸோ இவங்க மெம்பர் ஆனதுக்கப்புறமா இந்த பாடி இருக்குது இல்லைங்களா, இவங்க வந்து பாலிசி மேக்கிங், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கான பாலிசி மேக்கிங், அது ஸ்டேட் இண்டிபெண்ட் சார்ஜாக இருந்தாலும் சரி, எந்த மினிஸ்ட்ரியாக இருந்தாலும் அதோட பாலிசி மேக்கிங், அதாவது டிராஃப்டிங் வந்து இவங்க தான் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணுன்னாக்கா, இப்போது எதை சொல்லலாம், இப்போது ஒரு ஸ்டேட்டில் வந்துட்டு ஏதோ ப்ராப்ளம் வைங்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்என்ஆர்ஜிஏ நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு நம்ம எத்தனை பேர் வந்து எம்என்ஆர்ஜிஏ, அதாவது மன்ரேகா சிஸ்டம் இருக்குங்க, அதில் எத்தனை பேருக்கு நம்ம ஜாப் கொடுக்கணுன்றது இவங்க டிசைட் பண்ணுவாங்க. பர் இயர் இத்தனை 5 இயர்ஸ்க்கு இவ்வளோ நம்ம ஃபங்க்ஷன் பண்ணணும். இது ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ணி அவங்க ஐ மீன் போல் ப்ராமிசஸில் அவங்களோட போலில் வந்து ப்ராமிஸை வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் இந்த அளவுக்கு பண்ணணும். அந்த மாதிரி ஒரு இதுவும் வந்து அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பவர் செக்டர் எவ்வளோ நம்ம பவர் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், இப்போ இருக்கிறதுலேருந்து எந்த லெவலுக்கு, ரயில்வே லைன்ஸ் இப்போ இன்றைக்கி எவ்வளோ இருக்குது, இதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் எவ்வளோ பண்ணுவோம், ரோட்ஸ் எவ்வளோ பண்ணுவோம், அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் வந்து டெசிஷன், பாலிசி மேக்கிங் டெசிஷன் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் டோட்டல் டிபார்ட்மெண்ட்லேயும் மொத்த மினிஸ்ட்ரிக்கும் இவங்க தான் டிசைட் பண்ணுறது. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் டெசிஷன்ஸும் இவங்ககிட்ட தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஈராக்காவோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், ஸ்ரீலங்கா கூட ரிலேஷன்ஷிப் அவங்களோட ட்ரேட் எப்படி இருக்கணும், நம்ம எங்கே விட்டு கொடுக்கலாம், எங்கே விட்டு கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கிறது, இன்டர்னல் பாலிசியில் டெசிஷன் எடுக்கிறது, அது டிஃபென்ஸ், எக்கனாமி, எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும், கிளியராக சொல்கிறேன் நான், எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பாலிசி மேக்கிங், அதாவது இனிஷியலாக என்ன பண்ணணுன்றதை டிசைட் பண்ணுறது இவங்க தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டேக்ஸிங் சிஸ்டம், இன்கம் டேக்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் எப்படி இருக்கணும், இன்க்ரீஸ் பண்ணணுமா இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதா, அது டிசிஷன் எடுப்பாங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அவங்க அங்கே ஏற்கனவே இருப்பார், ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் இருப்பார். ஸோ அவர் வந்து அவரோட சஜஷன்ஸை தான் கொடுக்க முடியுமா தவிர டெசிஷன்ஸ் வந்து கலெக்டிவ் டெசிஷன், இண்டிவிஜுவலான டெசிஷன்ஸ் இல்லை. இப்போ இந்த எபிசோடோட மெயின் ரீசனே வந்து இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் எவ்வளோ ரயில்வே லைனை வந்து ஒரு 5 எலக்ட்ரிஃபிகேஷன் ஆக்கணுன்றது டெசிஷன் எடுக்கிறது இவங்க. அதுக்கப்புறமா அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது தான் டிபார்ட்மெண்ட், அந்த டெபுட்டி மினிஸ்டரோட மோஸ்ட்லியான வேலை. அவர் வந்துட்டு அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாருன்றது தான் அவரோட ஸ்கில்லு அதில். ஸோ டெசிஷன் எடுக்கிறது இங்கே தான். அதே மாதிரி தான் இப்போ டேக்ஸிங் சிஸ்டம், நீங்கள் சோஷியல் மீடியாவில் ரஃபாக பேசிகிட்டு இருக்கீங்க எல்லாருமே, நிர்மலா சீதாராமன் சரியில்லை அப்படின்ட்டு. அப்படி இல்லை, அது டேக்ஸிங் டிசிஷன் வந்து எடுக்கிறது இந்த பாடி தான், டோட்டலாக கலெக்டிவ் டெசிஷன். அது இந்த வருஷம் டேக்ஸ் ரிவிஷன் பண்ணணுமா வேண்டாமா, அவங்க பண்ணணும் போது அதில் எவ்வளோ ரெவின்யூ வரும்ன்றதை வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லுவார். அதே சமயத்தில்
இல்லை ஷார்ட்டேஜ் ஆகுதுனாக்கா அதுவும் அவர் சொல்லுவார். ஸோ அந்த பேசிஸில் டோட்டலாக இந்த பாடி சேர்ந்து ஒன்றா சேர்ந்து டிசிஷன் எடுக்கிறது தான் கேபினெட் மீட்டிங் நடக்கும். நீங்கள் நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கீங்க மோடி கால்டு ஃபார் கேபினெட் மீட்டிங். நார்மலி பார்த்தீங்கன்னா ஒரு பார்லிமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கேபினெட் மீட்டிங் நடக்கும். அதில் வந்து இந்த பார்லிமெண்ட் செஷனில் எது நம்ம எந்தெந்த பாலிசியெல்லாம் வந்து கொண்டு வரணும் அதெல்லாம் அவங்க ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் ஒர்க் பண்ணி அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு புது பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஸோ அவங்க அதுக்கான பேஸ் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி அவங்க பார்லிமெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. எதையும் புரிஞ்சிக்காமல் வந்துட்டு ஏனதானன்னு பேசுகிறது வந்து நல்லதில்லை. ஸோ நம்ம இப்போ ஒரு டேக்ஸிங் சிஸ்டமில் நம்மளுக்கு ஒரு கொஷின் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இந்த பாடி தான் கொஷின் பண்ணணும். ஒரு இண்டிவிஜுவல் மினிஸ்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது அது. அதே மாதிரி ஜிஎஸ்டியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒரு தனியாக இருக்குது. அது ஹெட்டு வந்து நிர்மலா சீதாராமன் ஆர் சம்படி எல்ஸ் லைக் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாராக இருந்தாலும் அதோட ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ அங்கே கொஷின் பண்ணும்போது அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலை தான் கொஷின் பண்ணணும். ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து டெசிஷன் எடுக்கும். அவங்க எடுக்கிற டெசிஷனை தான் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாம் ஃபாலோ பண்ணும். ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டியில் ஏதோ பிரச்சனைனாக்கா அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருக்கிறது யார்? எல்லா மெம்பர்ஸும் இருக்கிறாங்க. அதாவது ஸ்டேட் சிஎம்ஓ இல்லை ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் வந்து அங்கே மெம்பராக இருக்கிறாங்க. அவங்களாம் சேர்ந்து இப்போ சப்போஸ் 10-15 ஸ்டேட்டோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்கன்னா அவங்க அப்ஜெக்ட் பண்ணலாமே அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில், இந்த ஜிஎஸ்டி வேண்டாம் இதை கம்மி பண்ணுங்கன்ட்டு. அவங்க அங்கே பண்ணாமல் வந்துட்டு இங்கே பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க, கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யாரை கொஷின் பண்ணணுன்றது தெரியும். நீங்கள் உங்களுக்கு ஜிஎஸ்டி கம்மி பண்ணணுன்னா உங்கள் ஸ்டேட்டில் இருக்கிற ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மேலே ப்ரெஷர் போடணும். அதுதான் முக்கியம். அவங்க தான் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் அவங்க மேலே தான் ப்ரெஷர் போடணும். அவங்க கரெக்டாக ஒர்க் பண்ணாங்கன்னா ஜிஎஸ்டி கம்மியாகிறதோ அதிகமாகிறதோ இல்லை எதுக்காவது எக்ஸம்ஷன் கொடுக்குறதோ அதெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி ஓவரால் பிஎம் அண்டர் வந்து ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் ஸ்டேட் சிஎம்ஸும் இருப்பாங்க. ஒரு பாடி இருக்குது. அந்த பாடி இதுக்கு முன்னாடி அது சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை. பட் லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து இது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இப்போ கோவிட் டைமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆன்லைன் மீட்டிங் எடுத்தாங்க. எல்லா ஸ்டேட் சிஎம் கூப்பிட்டு அவர் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சஜஷன்ஸ் கேட்குறது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ப்ரெஷர் போட வேண்டியது வந்து ஸ்டேட் மினிஸ்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே பேசணும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஒழுங்காக வேலை செய்யலைனாக்கா அவங்க வந்து கரெக்டாக போயிட்டு அவங்களோட ப்ராப்ளம்ஸை ப்ரெசென்ட் பண்ணலனாக்கா இதெல்லாம் முடியும். அதே மாதிரி டெபுட்டி மினிஸ்டர்ஸோ வந்து ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் பாலிசிஸ் கிடையாது. பாலிசிஸ் வந்து கேபினெட் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ கேபினெட்டில் எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக அவங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர்னால் அவர் ஸ்ட்ராங்காக வைக்கணும். என்கிட்ட இந்த மாதிரி ஃபைனான்ஸ் தேவையான அளவுக்கு இருக்குது, இல்லை வேறு சைட்லேருந்து நம்ம கலெக்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த இது குறைக்கலாமா வேணாமா? பட் ஃபைனல் டெசிஷன் வந்து கேபினெட் மினிஸ்ட்ரியோட. ஃபைனலாக நம்ம பார்க்குறது பிரைம் மினிஸ்டரோட பவர். பிரைம் மினிஸ்டர் கேபினெட் பாடி இருக்குது இல்லைங்களா, அதோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அங்கே அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறது பிரைம் மினிஸ்டர் தான் ரிகார்டிங் பாலிசி அதெல்லாம். அதே மாதிரி எந்த ஒரு மினிஸ்ட்ரியும் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை அவரோட பர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணுறதோ வந்து பிரைம் மினிஸ்டரோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க போல் ப்ராமிசஸில் என்னென்ன ப்ராமிஸ் கொடுத்துருந்தாங்க அதை அவங்க செய்கிறாங்களா இல்லையான்றது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களா இல்லையான்றது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 370 ஆர்டிக்கல் எடுப்போம்னு சொன்னாங்க, எடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க போல் ப்ராமிசஸில் எது செஞ்சாலும் அவங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது வந்து பிரைம் மினிஸ்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கேற்ற மாதிரி அவர் யார் வேணாலும் மினிஸ்டர் சேஞ்ச் பண்ணுறதோ செலெக்ஷன் பண்ணுறதோ எது வேணாலும் பண்ணலாம். ஸோ மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பிரைம் மினிஸ்டர். கேபினெட் பாடி கூட அவர் டிஸ்கஸ் பண்ணுவார், எல்லாமே செய்வாங்க. அதுக்கப்புறமா அனலைஸ் பண்ணி ஃபைனல் டெசிஷன் எடுக்க வேண்டிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிஞ்சிடுச்சுனாக்கா நமக்கு யாரை கொஸ்டின் பண்ணலான்றது புரிஞ்சிடும். ஸோ ஓகே கைஸ், ஐ திங்க் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லிட்டேன். ஸோ whenever you questions anybody, just திங்க் பண்ணுங்க. கரெக்டாக யாரை நம்ம அட்ரஸ் பண்ணணும், யார்கிட்ட எந்த மேட்டருக்கு யாரை அட்ரஸ் பண்ணணும். இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸிக்யூஷன்லலாம் ப்ராப்ளம் இருந்ததுன்னா பர்டிகுலராக ஒரு மினிஸ்ட்ரியோ இல்லை ஒரு டெபுட்டி மினிஸ்ட்ரியோ இல்லை ஒரு ஸ்டேட் ஆஃப் இண்டிபெண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டையோ கொஸ்டின் பண்ணலாம். பட் when it comes to policy,
யூ ஹேவ் டு கொஸ்டின் கேபினெட் அண்டு பிஎம். அதுதான் கரெக்ட். அதை நீங்கள் புரிஞ்சுங்க. அதே மாதிரியாக ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சேம் சிஸ்டம் தான். ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சிஎம்க்கு அண்டர் ஒரு கேபினெட் இருக்கும். அந்த கேபினெட் தான் பாலிசி டிசிஷன். இப்போ ஒரு மந்த்லி ஒரு லேடிஸ்க்கு 1000 rupees கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்களே, அங்கே வந்து ஒரு இப்போது தமிழ்நாட்டில் நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. எந்த பேசிஸில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னு கொஷின் பண்ணுறது யாரை கொஷின் பண்ணணுன்னாக்கா அந்த கேபினெட் ப்ளஸ் சிஎம் அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா அவங்க தான் வந்துட்டு மற்றவங்களோட சஜஷன்ஸ் எடுத்து ஃபைனல் டெசிஷன் எடுத்தாங்க. ஸோ ஸ்டேட்டை பொறுத்தவரையிலும் சிஎம் இஸ் த ஒன்லி மோஸ்ட் கொஸ்டினபிள் பர்சன். சென்ட்ரலை பொறுத்தவரையிலும் பிஎம் இஸ் த மோஸ்ட் கொஸ்டினபிள் பர்சன். இதை நம்ம நல்லா புரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி கேபினெட்ஸ், அந்த கேபினெட்ஸில் யார் இருக்கிறாங்கன்றது, அது ஸ்டேட் கவர்மெண்ட் கேபினெட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் கேபினெட்டாக இருந்தாலும் சரி, அதில் யார் இருக்கிறாங்க, அவங்க ப்ராப்பராக இல்லையான்றதை நம்ம மானிட்டர் பண்ண வேண்டியது நம்மளோட வேலை. அதை நம்ம கரெக்டாக செஞ்சு அந்த கொஷின் பண்ணோன்னாக்கா நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகவும், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக நம்ம கொஷின் பண்ணுறதில்ல, கரெக்டான கொஷின் பண்ணுறதில்ல, கொஷின் பண்ணாலும் கரெக்டான கொஷின் பண்ணுறதில்ல, சரியான ஆளை அட்ரஸ் பண்ணுறதில்ல. அதனால் எல்லாம் குழப்பி ஒரு பஞ்சாயத்து, ஒரு ரோடு, ஒரு காவா சரியில்லை, ஒரு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது இல்லைனாக்கா நீங்கள் யாரை கொஷின் பண்ணணுன்றது ஃபஸ்ட்டு தெரியணும். டைரெக்டாக ஏ மோடி எப்படின்லாம் ஆரம்பிக்கக்கூடாது, இல்லை ஏ ஸ்டாலின் அப்படியே ஆரம்பிக்கக்கூடாது. அங்கே இருக்கிற வார்டு மெம்பர் யார், அவரை ஃபஸ்ட்டு கொஷின் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற பஞ்சாயத்தோ இல்லை நகராட்சியோ அவங்கள கொஷின் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு டைரெக்டாக தப்பாக யாரை அட்ரஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பிகிட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர். நம்மலாம் படித்தவங்க, நம்மளுக்கு இந்த அளவுக்கு இதெல்லாம் காலேஜில் சொல்லி கொடுத்துருக்கணும். ஐ டோன்ட் திங்க் நம்ம காலேஜ் எஜுகேஷனை வந்து ரிவைவ் பண்ண விட மாட்டாங்க. இது பிரிட்டிஷ் காலனியில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி வரலாம். ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசியில் இதெல்லாம் கொண்டு வந்து இதையெல்லாம் சின்ன வயசுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். அவங்கெல்லாம் போயிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பக்கத்தில் இருக்கிற நகராட்சியில் போயிட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு ஏன் பார்க்க வைக்க மாட்டுறாங்க? பக்கத்தில் இருக்கிற பஞ்சாயத்து ஆஃபீஸில் மீட்டிங் நடக்குதுன்னா அங்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போகணும். அவங்களுக்கு தெரியணும் யார் எப்படி பேசுகிறாங்கன்ட்டு. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை புரியும் அவங்களுக்கு யாருக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்றது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போயிட்டு பார்லிமெண்ட்லேயும் ஸ்டேட் அசம்பிளிலையும் உட்கார வச்சு அவங்களுக்கு காமிங்க, இந்த மாதிரி நடக்குது மீட்டிங்ஸ், இந்த மாதிரி நடக்குது, இப்படி டெசிஷன் எடுக்கிறாங்கன்னு. அதெல்லாம் தான் நம்ம அதை நம்ம கேட்கணும், அதை ஒரு லாவாக கொண்டு வரணும். எஜுகேஷன்றது வெறும் படிச்சுட்டு மைண்டில் ஏற்றிட்டு வாமிட் பண்ணுறது கிடையாதுன்றதை மாற்றணும். அதுக்கு இந்த நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம்லாம் சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் தெரிய வரும். ஐ திங்க் என்னோடய ஐடியாஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஏற்றுக்கிறதும் உங்கள் விஷயம், உங்கள் விருப்பம். பட் பி ஏ ஹானஸ்ட் சிட்டிசன், ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன். தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. ஓகே, பை பை, ஜெய் ஹிந்த்.